இந்த ராஜேஸ்வரி பண்ண வேலையால, இப்போ உண்மையிலேயே மல்லிக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துடுச்சு அப்டின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இதுக்கு மேல வந்து தீபிகா மேடம் இருந்துட்டு, மல்லிய சும்மா விட போறது கிடையாது அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி தீபன் கிட்டயே வந்து சொல்லப் போறாங்க. அதாவது தீபனும் என்ன நெனச்சாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம மல்லியும், விஜயும் தான் வந்து அந்த ஆடியோவ ரிலீஸ் பண்ணது. அவங்க தான் வந்து இத பண்ணியிருக்காங்க அப்டிங்கிற மாரி வந்து நெனச்சாங்க. ஆனா அவங்க சைட்ல விசாரிக்கும்போது, அவங்க கிட்ட போய் சொல்லும்போது, இத அதாவது இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனத பத்தி என்ன ஆடியோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவங்க ஒரு குழப்பமா தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இதுலயே தீபனுக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சு போச்சு. இது வந்து மல்லியும், விஜயும் பண்ண வேலை இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாரி இந்த பிரச்சனைய வந்து இப்போ ரொம்ப மிக பெருசா போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம தீபிகாவுக்கு வந்து இப்போ வேலையே போயிடுச்சு. அவங்க இந்த கேஸ வந்து எடுத்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, இங்க அதாவது நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. அதே மாரி அவங்க இருந்துட்டு அதாவது நம்ம தீபன் கிட்ட இந்த மாரி நாங்கலாம் வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா, தீபன் இருந்துட்டு நான் போயிட்டு வந்து முதல்ல தீபிகா கிட்ட இத பத்தி பேசுறேன். அதாவது இதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நாங்க தீபிகா கிட்ட பேசுறேங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நேரா வந்து கிளம்பி போயிடுறாரு. அதே மாரி நம்ம மல்லியும், விஜயும் இருந்துட்டு இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே வந்து இந்த கேஸ்லயும் சரி, அவங்க தம்பியோட விஷயத்துலயும் சரி, நம்ம மேல அவ்ளோ கோவமா இருப்பாங்க. அதுவும் இல்லாம முக்கியமா மல்லி மேல அவ்ளோ கோவமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தினால அடுத்ததா தீபிகா மேடம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியலையே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆரம்பத்திலேயே வந்து அந்த வீடியோவ அழிக்க சொல்லும்போதே அழிச்சிருந்தா வந்து பிரச்சனையே கிடையாது. பட் இருந்தாலும் அதாவது அந்த ஆடியோ வந்து இருந்ததுனால மட்டும் தான், அடுத்தடுத்து வந்து நம்ம மல்லிய காப்பாத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துல வந்து உண்மையிலேயே அந்த ஆடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல இப்போ தீபிகா மேடம் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே, அந்த ஆடியோனால அதுவும் இல்லாம அந்த ஆடியோ எப்படி லீக் ஆயிருக்கும்? எப்படி வந்து வெளிய போயிருக்கும்? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயங்கள் வந்து இப்போ தோணிக்கிட்டு இருக்கு. அதே மாரி விஜய் வந்து ஷார்ப்பா இதுல வந்து என்ன நடந்திருக்கும்? உண்மையிலேயே அந்த ஆடியோ எப்ப ரிலீஸ் ஆச்சு? அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே இப்போ அவரு கெஸ் பண்ணி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ராஜேஸ்வரி தான் இத பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ கெஸ் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே மாரி ராஜேஸ்வரி தான் பண்ணா அப்படிங்கிற மாரி வந்து தெரிஞ்சாலுமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆடியோ உலகம் ஃபுல்லா ரீச் ஆகி கடைசியில தீபிகா மேடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துருச்சு. அவங்க கிட்ட எப்படி இந்த விஷயத்த பத்தி டீல் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அதே மாரி தான் தீபனும். தீபன் வந்து நேரா கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த தீபிகா மேடத்துக்கு வந்து ரைடு நடந்து கடைசியில வந்து தீபிகா மேடம் அப்படியே செம்ம கோவத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வேலையே போயிடுச்சு. அதுவும் இல்லாம வந்து இவ்ளோ வந்து மோசமா ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெறைய பேரு அதாவது ஐஜில இருந்து எல்லாருமே வந்து திட்டியிருக்காங்க. அதே மாரி இப்போ நம்ம தீபன் இருந்துட்டு நேரா போயிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. இதுக்கும் மல்லிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த ஆடியோவ அவங்க ரிலீஸ் பண்ணல. ஏதோ தவறுதலா வந்து அந்த ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து தீபிகா இன்னும் கொந்தளிக்கிறாங்க. தீபன் நீயும் உன் கிளையன்ட்டும் சேர்ந்து அந்த மல்லியும் சேர்ந்து எனக்கு எதிரா இவ்ளோ பெரிய சதிய பண்ணிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் உங்கள நான் சும்மா விட போறது கிடையாது. அதுவும் இல்லாம அந்த மல்லிய வந்து நான் நிஜமா சும்மா விட மாட்டேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தீபனும் எவ்வளவோ புரிய வைக்கணும்னு பார்க்குறாங்க. அதாவது தீபன் இப்ப இல்ல, ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே வந்து நெறைய விஷயங்கள புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் புரிய வைக்க முடியாம, இந்த தீபிகா மேடம் புரிஞ்சுக்காம பல பிரச்சனைகள் நடந்துச்சு. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம எல்லாருமே வந்து முழிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாரி நம்ம தீபன் இருந்துட்டு தெளிவா ஒரு விளக்கத்த வந்து குடுக்குறாங்க. இந்த மாரி வந்து இது எதுக்குமே மல்லியும், விஜயும் காரணம் கிடையாது. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, உன் கண்ணு முன்னாடி வந்து நிரூபிக்கிறோம். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. அதுவும் இல்லாம நீ உன்னோட முன்கோபத்தினால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த கேஸ ஆரம்பத்துல இருந்து வந்து நீ நார்மலா அதாவது இந்த கேஸ் வந்து எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்திருந்த அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. மல்லி மேல வந்து நீ கோவமா இருக்கிறதுனாலயும், மல்லிய புடிச்சு ஜெயில்ல போடணும் அப்படிங்கிறதுனாலயும், அடுத்தடுத்த விஷயங்கள செஞ்சது தான். இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனாலுமே தீபிகா மேடம் வந்துட்டு அது எல்லாத்தையுமே பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அது எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்த ஒரு விஷயத்த கேட்கறதும் கிடையாது. ஆனா அடுத்த விஷயமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீபிகா இருந்துட்டு நம்ம தீபன் கிட்ட வந்து சொல்றாங்க. "நீ உங்களோட டைரியில வந்து குறிச்சு வச்சுக்கோங்க தீபன். இன்னும் எண்ணி ஒரே வாரத்துல நான் அந்த மல்லிய என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அதே மாரி மல்லிய வந்து தூக்கி ஜெயில்ல போடுறத விட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த செய்ய போறேன். மல்லிய வந்து நான் சும்மா விட போறது கிடையாது. ஏன் மல்லிய கொலை கூட பண்றதுக்கு நான் தயாரா இருப்பேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தீபன் கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாரி வந்து
எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவ என் கண்ணு முன்னாடி வந்தா அப்படின்னா, இப்பவே அவள கொன்னு போட்டுருவேன். என்னோட வேலைக்கே அவ உல வச்சுட்டா. அப்படிங்கிற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தீபன் அவ்வளோ தூரம் சொல்லியுமே கூட தீபிகா கேட்காதது மிகப்பெரிய அதிர்ச்சி. அதே மாரி தீபிகா மேடம் இவ்ளோ கோவமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் தெரிய வருது. ஏன்னா தீபன் இந்த விஷயத்த எப்படியாச்சும் தீபிகா கிட்ட சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தாங்க. ஆனா முடியல. அதே மாரி தீபிகா மேடம் கோவத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறதுனால, இப்போ தீபன் அங்கிருந்து கிளம்புறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கோவமா பேசிடுறாங்க. அடுத்தடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்றது. அடுத்ததா மல்லி மேல அவ்ளோ கோவத்துல இருக்காங்க. மல்லி மேல அவ்ளோ வன்மத்துல இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களோட கோவத்த தணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல மல்லிய தப்பா நினைச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்திலயும் மல்லியும், விஜய் அதாவது நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்றத அவங்க சொன்னது எல்லாத்தையுமே சொல்றாங்க. நம்ம மல்லி நான் வேணா தீபிகா மேடத்துக்கிட்ட ஒரு முறை பேசி பார்க்கட்டுமா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இல்ல மல்லி இப்போதைக்கு வேணாம். எல்லாத்தையுமே அதாவது உண்மைய கண்டுபிடிச்சு ஆதாரங்களோட நிரூபிச்சா மட்டும் தான் தீபிகா நம்புவா. இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்பவே மாட்டா. அவளோட கோவம் இன்னும் தான் அதிகமாகுமே தவிர, கண்டிப்பா கம்மியாகாது. அதனால முதல்ல அந்த ஆடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு? யார் ரிலீஸ் பண்ணாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லி அத கண்டுபிடிக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.